திறக்கல, இந்த ஆட்கள் எனக்கு கொடுக்கல, இந்த ஆட்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்கரேஜ் பண்ணல, என்னை தள்ளி விடல, எனக்கு சான்ஸ் கொடுக்கல, அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. நீங்க தரிசனத்துல வந்து நிக்கும் போது பரலோகம் உனக்கு திறக்கப்படும். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே பெரிய ஆளெல்லாம் ஆகல. அவன் அவங்க அப்பா அம்மாவும் நீங்க இந்தினா பிரச்சனைடான்னு போயிடுன்றாங்க. ஏதோ கொடுத்து அனுப்புறாங்க. பாதி வழியில போய் அவங்க அண்ணன் பிடிங்கன்னு வந்துடுறான். பெத்தேல்ன்ற ஒரு இடத்துல அங்கதான் ஆபிரகாம் வந்து ஜெபம் பண்றாரு 2வது டைம். நான் அப்புறமா அது பேசணும் இன்னொரு நாள். அல்லேலூயா. பெத்தேல்ன்ற இடத்துல வந்து நிக்கிறாரு. ரொம்ப சோர்ந்து ராத்திரி ஆனதுனால கல்ல வச்சுன்னு தூங்குறாரு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, துணியை விட்டா. அவனு சொல்றான்ல, வெறுங்கையா இந்த சைட்ல வந்த இதே இடத்துக்கு பல 2 பரிவாரங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, பல பரிவாரங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. பல கிஃப்ட்ஸ கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புறார். நீ சிங்கிளா இருக்கிற இன்னைக்கு, உன் குடும்பம் உனக்கு சப்போர்ட் இல்ல, உன் கூட இருக்கிறவங்க சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் யாக்கோபு அங்க வனாந்திரத்துல இருக்கும் பொழுது கல்ல வந்து தல்காணியா வச்சு தூங்கினுங்கிறான். ஆனா வானம் பரலோகம் அவனுக்கு திறக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருடைய தரிசனத்தில் திட்டம் வர நிக்க வைக்கும் போது, இந்த ஆட்கள் எனக்கு திறக்கல, இந்த ஆட்கள் எனக்கு கொடுக்கல, இந்த ஆட்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்கரேஜ் பண்ணல, என்னை தள்ளி விடல, எனக்கு சான்ஸ் கொடுக்கல, அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. நீங்க தரிசனத்துல வந்து நிக்கும் போது பரலோகம் உனக்கு திறக்கப்படும். ஸ்டெப் பை ஸ்டெப்ன்ற அந்த ஏணி வந்து தூதர்கள் இறங்குறதும் ஏறுகிறதுமாய் இருக்கிறாங்களாம். காலிங் வந்த உடனே, கர்த்தர் உங்களை அழைச்ச உடனே வனாந்திரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க வரலாம். யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத நிலைமையில நீங்க இருக்கலாம். யாருமே என்கரேஜ் பண்ணாத ஒரு நிலைமையில இருக்கலாம். பஞ்ச நாட்கள் வந்த உடனே எங்கடா என்னத்தை சம்பாதிக்கிறதுன்னு ஓரத்து கூட நீங்க ரெடியா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என் காலிங்ல வந்துட்ட, நான் இனி உனக்கு இருக்க போறேன், நான் உனக்கு சொல்றத செய்யற வரைக்கும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் தான் யாக்கோபுக்கு சொல்றாரு. அந்த இடத்துல அவங்க அண்ணன் இல்ல, அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா இல்ல, வெறும் எல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. அண்ணன் போய் புடிங்கணும் வந்துட்டான், போடா ஒண்ணு இல்லாமன்னு. ஆனா அவன் நினைச்சிருக்கலாம் இங்க வந்து தூங்குனா, ஆனா அவனுக்கு பரலோகம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு அவருடைய காலிங்ல அவர் உங்களுக்கு எந்த ஒரு அழைப்பை வைத்திருக்கிறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, அவருடைய காலிங்ல வந்து நிக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். அவருடைய ஜர்னில வந்து நிக்கிறீங்க. அப்ப நான் சொல்றேன், பரலோகம் உனக்கு திறக்கப்படும். தூதர்கள் இறங்குறதுமா ஏறுறதுமா இருக்கிறாங்க. ஜீசஸ் கூட பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சத்தம் வந்துச்சு, இவர் என் நேசகுமாரன், நான் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. வனாந்தரத்துல போன உடனே பைபிள் சொல்லுது, தூதர்கள் அவர்களுக்கு பணிவிடைகள் செய்தாருன்னு. நான் சொல்றேன், உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் பணிவிடைகள் செய்வாங்க. யாருமே இல்லையா அவருடைய பிளான்ல, அவருடைய தரிசனத்துல, ஒரு திட்டத்துல இருக்கும் போது நீ எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு தூதர்களை பணிவிடை செய்ய வைக்குவார். உன்னை எப்படியும் போஷிப்பார், உன்னை எப்படியும் உயர்த்துவார். அவர் நிறைய பிளான, அவர் நிறைய ட்விஸ்ட்ஸ நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிறார். நம்ம முடிஞ்சிடும் நினைக்கும் பொழுது அவர் தூக்கி விடுறவரா, பெரிய டோர்ஸ் ஓபன் பண்ணுவரா இருக்கிறார். இந்த உலகத்தின் டோர்ஸ் நீ பார்த்துன்னு இருக்கிற, ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு ஹெவன் டோரை ஓபன் பண்ண போறார். தூதருங்க இறங்கிறதும் ஏறுகிறதுமா இருக்க போறாங்க. உனக்கு பணிவிடைகள் செய்ய போறாங்க. ஆமென். இவைகளை பார்க்க இதெல்லாம் விட தேவனே உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவனே உன் கூட இருக்கிறார். யார் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க, யார் உனக்கு என்கரேஜ் பண்றாங்க பார்க்காதீங்க. அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் இருக்கிறார். யோசேப்புக்கு கூட, யாக்கோபுடைய மகன் யோசேப்புக்கு கூட ட்ரீம் வந்த உடனே சகோதரர்கள் அண்ணனுங்க யாருமே சப்போர்ட் பண்ணலையே. குழியில போட்டாங்க, அவனை வித்துட்டாங்க. அப்பா அம்மா கூட அவனை நம்பல. அவங்களாம் நீ நான்லாம் உனக்கு வணங்குவேனா அப்படின்னு தான் யோசித்தாங்க. ஆனா அது அவனுக்கு தானா நினைச்சது இல்ல, கர்த்தர் அவன் மேல வச்சிருக்கிற ஒரு ட்ரீம். இன்னைக்கு நீங்க நிறைய ட்ரீமை பார்த்திருக்கலாம். உங்களை குறிச்சு கர்த்தர் உயர்த்த போகிற ட்ரீமை நீங்க பார்த்திருக்கிறீங்க. அது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ண முடியாது. என்ன இன்னும் பெரிய மாற்றம் வரல, என்ன வளர்ந்துட்டியா, வித்தியாசமா பேசலாம்.
உன்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. ஆனா நிச்சயமா கர்த்தர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா.